ஹாய் செல்லகுடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நர்வத்லெஸ்ஸோட லாஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் புது ட்ராமாவை பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோ நம்ம நாபியை நல்லா திட்டிகிட்டு போயிட்டுருப்பான்ல, நீ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாபி அதுக்கு போய் அழுதுட்டு இருப்பா தனியாக. ஹீரோவும் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நாபி காமிக்கிறாங்க, அப்படியே எங்கள் கிளாஸ்லலாம் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா ப்ராஜெக்டும் பண்ணுறாங்க, அப்படியே போயிட்டே இருக்கு ஒவ்வொன்றும். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ திரும்ப நாபி கையை பிடிக்க நாபி அதை தட்டி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. பிகாஸ் அவன் பேசின பேச்சு அப்படி. இங்கே சாராஜியா எல்லாம் ஒன்றா இருக்காங்க, சீனியரும் இருக்கான், இங்கே பிட்னா அவனோட ஆள் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது நாபிக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கா, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா, ஒரு மாதிரி தூங்காமல் வழிஞ்சு எழுந்துட்டு இருக்கா. ஜியா சாரெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நெக்ஸ்ட் டே போய் பார்த்தா தான் தெரியுது நாபியோட ப்ராஜெக்ட் எல்லாமே காற்றுல கீழே விழுந்து மொத்தமாக நொறுங்கி போச்சுன்ட்டு. நாபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ உடஞ்சி போயிட்டா. அதுக்கப்புறம் மேமும் எதனா ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம நாபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இவன் வரான், ஜேவோன். ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த டைம் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி உன்னை திரும்ப நான் அடிக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன், உன் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அவனோட மெட்டலில் ரெக்க மாதிரி செஞ்சுருப்பான். அதையும் செஞ்சு நம்ம நாபியோட ஸ்கல்ப்சரை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டான். இதுக்கு மேலே என் வேலை முடிஞ்சிடுச்சு, ஸோ நீ செம்மையாக பண்ணியிருக்க, கங்க்ராட்ஸ் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போகிறான். எல்லாமே எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறான். கூட இருக்க பையனும் எங்கே ப்ரோ போகிறீங்கலாம் கேட்குறான். சும்மாடா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நாபிக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவன் பார்த்துருப்பால, வரைஞ்சிருப்பால, அதை திரும்ப நம்ம ஹீரோ நாபிக்கு கொடுத்துட்டு போகிறான். ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே எல்லாருமே வராங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போது நம்ம செகண்ட் ஹீரோவும் பேசிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக இதில் நிறைய ஓப் இருக்குது அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோயின் கிட்ட ஹீரோலாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் டைரி வரைஞ்சிருப்பாள்ல, அதெல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தானே வரைஞ்சிருப்பான். அங்கே நம்ம அந்த டைரியில் நம்ம ஹீரோ என்ன வரைஞ்சிருப்பான்னா, ஒரு ஒரு மியூசியமில் நம்ம ஹீரோயின் தனியாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிருப்பான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் சீனில் ஃபர்ஸ்டில் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ அசிங்கமாக ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருப்பான்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அங்கே இருந்திருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் போவா. பட் அவனோட ஷட்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் எங்கே போனான் ஏது போனான்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ப்ரெசென்ட் பண்ணதை ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதை மாட்டிட்டு அந்த ஸ்கல்ப்சர் வைக்கிற அந்த ப்ரோக்ராம் எக்ஸிபிஷனுக்கு எல்லாருமே போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் போகிறா. அங்கே செம்மையாக இருக்குது அந்த ஸ்கல்ப்சரு. அந்த ஸ்கல்ப்சரை பார்த்து தான் ஒரு வேளை ஸ்வீட் ஹோமோட அந்த ரெக்கையை வச்சுருப்பாங்களோ என்னவோ தெரியல. பட் செம்மையாக ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது அந்த ஸ்கல்ப்சரே. மேமும் பாராட்டுறாங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாபியும் சிரிச்சுட்டே இருக்கா. ஓகேம்மா, கங்க்ராட்ஸ், பார்த்துக்கோ, நல்லா எஃபர்ட் போட்டிருக்க அப்படின்ட்டு அவங்களும் இது பண்ண. ஆமாம் மேம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாருமே எல்லாம் பேசிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் புக்கையெல்லாம் குடிச்சு செம்மையாக இருக்குது நாபி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனும் செம்ம ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து பேசுகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படிடா இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் வெளியே வந்துட்டு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ நாபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நாபி ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு தான் நான் இப்போ இது முன்னாடியே சொல்லிடுறேன், நீ என் மேலே இன்னும் ஓப் வைக்காத, என்னால் அவனை மறக்க முடியல சரியா அப்படின்ட்டு நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு சொல்ல அவனும் புரிஞ்சுக்கிட்டான். சரின்ட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். இங்கே எல்லாருமே அந்த எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஆளுக்கு பேராக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம நாபி யோசிச்சுட்டு இருக்கா, சரி போய் பார்க்கலாம் வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நைட்டில் போய் பார்க்குறா. பார்த்தா நம்ம அந்த ஸ்கல்ப்சரை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவனும் போய் பார்த்துட்டா. அவன் நிற்கிறத நின்றுட்டு அவன் பின்னாடி போய் நின்றுட்டு, இப்போ மட்டும் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் அப்படியே கிளம்பி போயிடலான்னு தான் பார்த்தேன், பட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன் அப்படின்ட்டு பார்க்க அவனோட பிரேஸ்லெட், வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் நம்ம நாபி கையில் இருக்குது. அதை பார்த்து தான் அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு.
நான் இதை கேட்கக்கூடாது, பட் நான் கேட்குறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நான் கண்டிப்பாக நான் நல்லபடியாக இருப்பேன் உன் கூட. என்ன உனக்கு பிடிச்சிருக்கு. நான் இத்தனை நாளாக நான் உன்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியாம தானே நீ என்னை விட்டு விட்டு விலகுன. நான் இப்போ உன்னை முழுமையாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஹீரோ நாபி கிட்ட சொல்ல, நாபியும் ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டா. 2 பேருமே ஹாப்பியாக அங்கேயே சேர்ந்துட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஆல்ரெடி பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கான். பட் பேச சொல்லவே எனக்கு ஆள் இருக்கு, எனக்கு ஆள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாபி கையை பிடிச்சிட்டு அவங்க ஜாலியாக போக, இதோட இந்த எபிசோட் இந்த சீரீஸ் எல்லாமே இங்கே அப்படியே முடியுது. இதுக்கப்புறம் ஒரு புது ட்ராமாவோட நம்ம பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.